a 23 years MDRT member. He will be sharing the topic consistent activities at massive actions. Passive action give you information that sheds light on your past actions, but we will never know if it actually gives you the result that you want until you actually take massive action. யாரும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம். இன்றைய என்னுடைய தலைப்பு how to achieve MDRT with a massive action. முதல்ல நம்ம MDRTனா என்னன்னு கற்றுக்குவோம். MDRTன்றது you talk about your career, your service, your financial, your education, your health and spiritual. And always remember, spiritual united people. அடுத்து MDRTல பார்த்தீங்களாக்கா உங்களோட உறவுகள். இது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். MDRT இந்த கதை எப்படி தொடர்பு உடையதுனாக்கா, நீங்கள் ஒருத்தர் ஒரு கோடீஸ்வரர் காலையிலேருந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் முடிச்சுட்டு நடையில் போயிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றப்ப அவர் சிலிப்பரை அருந்து போகுது. அப்போ என்ன செய்கிறாருனாக்கா, அந்த சிலிப்பரை ஒரு குடிசையில் ஒரு வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து இதை வச்சுங்க, நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்கிறேன்றாரு. அப்புறம் திரும்பி நடந்து வர்றப்ப இறந்து போய் அன்றைக்கி இரவு போகிறவர் அன்றைக்கி இரவு எனக்கு தான் அவருக்கு ஒரு மாரடைப்பு வருது, அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்து மக்கள் பணத்தை தூக்கிக்கிட்டு அந்த வழியாக போகிறாங்க. அப்போ சோனு மழை பெய்யுது. அதே செருப்பு இருந்த அந்த வீட்டு முன்னுக்கு அந்த பணத்தை நிப்பாட்டுறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த வீட்டுக்காரன் கேட்குறாங்க, மழை ரொம்ப பெய்யுது, கொஞ்ச நேரம் இந்த பணத்தை வைக்க முடியுமான்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முடியாதுங்க, இந்த பணத்தை வீட்டில் வைக்க முடியாதுன்னு. இதில் என்ன சொல்ல வரோன்னாக்கா, முதல்ல அந்த ஒரு சிலிர்ப்பிற்கு கிடைச்ச மரியாதை கூட மனிதனோட பணத்துக்கு கிடைக்கல. இதுதான் வாழ்க்கை. அப்போ MDRT என்ன சொல்லுதுனாக்கா, யூ மஸ்ட் பி ஹெல்த்தி, யூ மஸ்ட் பி வெல்த்தி, யூ மஸ்ட் பி ஹாப்பி, யூ மஸ்ட் ஹேவ் அ ஃப்ரீடம், யூ மஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ். இதுதான் MDRT நம்மளுக்கு எல்லாத்தையும் பாடமாக சொல்லி கொடுக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, யூ மஸ்ட் பி கேரியர் ஓரியன்டட் இன் த பிஸ்னஸ், யுவர் சர்வீஸ் டு யுவர் ஹியூமன் பீயிங், யூ மஸ்ட் பி a வெரி குட் ஃபைனான்ஷியல் பிளானர், you must upgrade yourself and always in the education. அடுத்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். அடுத்து டேக் கேர் ஆஃப் ஹெல்த்னு MDRT நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. அடுத்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா passive action. passive action பார்த்தீங்கன்னாக்கா give your information that lights your past actions. அப்போ passive action பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன செய்யணும், நம்ம MDRT செய்யணும்னாக்கா அப்படி தொடர்ந்தப்போ செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதே பார்த்தீங்களா, but we will never know actually give you the results that you want until you actually take a massive action. உங்கள் மெசிவ் ஆக்ஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகுது. உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறதுக்கு யூ மஸ்ட் டேக் எ மெசிவ் ஆக்ஷன். இது செஞ்சால் தான் நீங்களாம் தொடர்ந்தாப்பில் MDRT செஞ்சுட்டு இருக்க முடியும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் MDRT லாஸ்ட் 23 இயர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸ்லி. திஸ் இயர் ஐம் கோயிங் ஃபார் 24th இயர். உதாரணத்துக்கு இன்னொருத்தர் நம்ம லெஜண்ட் மகாலிங்கம் இருக்கார். அவர் 28 இயர் MDRT முடிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மெசிவ் ஆக்ஷன். தட் மீன்ஸ் நாங்கள் ஒரே துறையில் இப்படி போக முடியும். பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் செய்வோம், பர்சனல் இன்சூரன்ஸ் செய்வோம். அடுத்து மற்ற வகையில் எந்தெந்த வகையில் அப்ரோச் பண்ண முடியுமோ ஆளுங்களை அப்ரோச் பண்ணிட்டு கண்டினியூஸ்லி நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த MDRT வீடியோ ஒரு 1 minute ஒரு few seconds கேளுங்க. இந்த MDRT வீடியோ என்ன சொல்லுதுனாக்கா, இந்த MDRT வீடியோவில் என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு நாளில் நம்ம சாதிக்க முடியாது. ஒரு நாளில் நம்ம சாதிக்க முடியாது. இந்த MDRT வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கிறதுக்கு தெய்வத்தால் ஆகாதின முயற்சி மெய் வருந்த கூலி தர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் உழைப்பு மெய் வருத்தி வேலை செஞ்சீங்கனாக்கா, இவன் கடவுள் பிளஸிங் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலில் உள்ளே பூந்துட்டு மெய் வருத்தி வேலை செய்கிறீங்க வச்சுக்கோங்க. மெய் வருத்தி வேலை செய்கிறப்ப உங்கள் சாதனைக்கு கடவுளே பிளஸ் பண்ணிடுவார். ஆகினால MDRTன்றது லாங் டேர்ம் கேரியர். ஆகினாக இதை பெசிவ் ஆக்ஷனாக நீங்கள் கண்டினியூஸ்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்பு, அயராத உழைப்பு. யாரும் MDRT ஒரு நாளில் அச்சீவ் பண்ண முடியாது. நாங்களாம் ஒரு நாளில் அச்சீவ் பண்ண MDRT ஆள் இல்லை. எவ்ரி இயர் ஆஃப்டர் இயர், எவ்ரி வீக், எவ்ரி மந்த் கான்ஸ்டன்ட்லி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் MDRT அச்சீவ் பண்ண முடியாது. MDRT ஞாபகம் வச்சுங்க, MDRTன்றது ஒரு நாள் உழைப்பில் வர்றதில்லை. தொடர்ந்தாப்பில் உழைப்பு, சலிக்காத உழைப்பு, அயராத உழைப்பு. அதுதான் நம்மளை MDRT அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அடுத்து MDRTன்றது
எம்டிஆர்டி வந்து உங்களோட கோலா? எம்டிஆர்டின்றது உங்களுக்கு கோல் ஆக்கணும்னாக்கா, do you want to have a strong goal to be MDRT? Must be $1 million round table. இதை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, you must have a strong goal. உங்கள் கோல் must be MDRT. நான் இந்த துறையில் வந்திருக்கேன், இந்த துறையில் நான் சாதிக்க போகிறேன்னாக்கா உங்கள் கோல் must be MDRT, $1 million round table. அப்போ MDRT இந்த கோல்ன்றது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும். எவ்ரிடே வேக் அப் இந்த மார்னிங் யூ மஸ்ட் மோட்டிவேட் டு டூ MDRT. அடுத்து பார்த்தீங்களாக்கா உங்கள் டிரைவிங் ஃபோர்ஸ். உங்கள் டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்களாக்கா அதுவும் MDRT அச்சீவ் பண்ணுறதுக்கு வெறித்தனமாக இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் டிரைவிங் ஃபோர்ஸ் என்னது? why you want to do MDRT முதல் கண்டுபிடிங்க. அப்புறம் வந்து how ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் why you must do MDRT. அந்த how வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து யூ மஸ்ட் ஹேவ் a மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் டு அச்சீவ் MDRT. நான் ஆளுங்கிட்ட நம்ம ஏஜென்ட்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட, ஒன் டே வந்து கடவுள் 24 hours கொடுத்துருக்காரு. 24 hours கொடுத்துருக்காரு கடவுள். அது வந்து 8 hour தூங்குறோம், 8 hour வேலை செய்கிறோம். பேலன்ஸ் 8 hour என்ன செய்கிறோம் நம்ம? அந்த பேலன்ஸ் 8 hourல எக்ஸ்ட்ரா மைல் 1% தான் எக்ஸ்ட்ரா மைல் போனீங்களாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து MDRT செஞ்சிட முடியும். உதாரணத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட் சேலம் இந்தியா, மிஸ்டர் சசிகுமார் இருப்பார். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்கா, 60%ல் நீங்கள் MDRT செய்ய முடியாது, 80%ல் MDRT செய்ய முடியாது, 90%ல் MDRT செய்ய முடியாது, 100%ல் நீங்கள் கம்மி பண்ணால் தான் MDRT செய்ய முடியும். அந்த 8 hours சொன்னாங்களே, 8 hour தூங்குறோம், 8 hours வேலை செய்கிறோம், பேலன்ஸ் 8 hours இருக்குங்களே, அந்த எக்ஸ்ட்ரா மைல் போனீங்களாக்கா கண்டிப்பாக நீங்கள் MDRT செய்ய முடியும். அந்த எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வந்து யூ கூட கான்ஃபிடென்ட் வேணும். அடுத்து யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன வந்து உங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு? இது முக்கியமாக உங்களுக்கு தெரியணும். உங்கள் டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. வேக் அப் டே ஆஃப்டர் டே டு டூ MDRT. இப்போ என்னோட கோல்னு கேட்டிங்களாக்கா, எவ்ரி வீக் ஐ மஸ்ட் க்ளோஸ் கேசஸ். லாஸ்ட் டைம் ஐ க்ளோஸ் மோர் தென் 200 கேசஸ் டு அச்சீவ் மை MDRT. இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து 80 கேசஸ் இருக்குது. அப்போ ஐ கோட் அ வெரி டிரைவிங் ஃபோர்ஸ் டு அச்சீவ் மை MDRT. அண்ட் ஆல்சோ ஐ கோட் அ மாஸ்டர் பிளான். என்ன பிளான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை, எக்ஸ்ட்ரா 1% எக்ஸ்ட்ரா போடுது, 100% கமிட்மெண்ட்டில் போடுது. 100% கமிட்மெண்ட்டில் நீங்கள் போனீங்களாக்கா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் MDRT. MDRTன்றது வந்து வாழ்க்கை. இது வாழ்க்கை முறையை பயன்படுத்திக்கிட்டீங்களாக்கா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் ஃப்ரம் யுவர் லைஃப். அடுத்து பார்த்தீங்களாக்கா இது வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, there's a few steps how to be MDRT and maintain to be MDRT. the stage of behavior change சொல்லுவாங்க. மொதல் உங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, what are the challenges I'm facing now. செகண்ட் பார்த்தீங்களாக்கா, செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்களாக்கா, ஓகே என்னோட ப்ராப்ளம்ஸ் என்னது, ஓகே என்ன டிசைர் பண்ணுறேன், பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிசைர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன டிசைர் பிளானிங் ஐ மாஸ்டர் பிளானிங் டு சேஞ்ச் மை செல்ஃப். மூணாவது பார்த்தீங்களாக்கா, என்னென்ன ஆக்ஷன் பிளான் நான் செய்யணும், வாட் ஆர் த ஆக்ஷன் பிளான்ஸ் ஐ மஸ்ட் டூ டு அச்சீவ் மை கோல். மூணாவது. நாலாவது கேட்டிங்களாக்கா, ப்ராக்டிஸ் டிசைர். இந்த பிஹேவியர் சேஞ்ச் பண்ண கூட அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி பட் இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் நாட் ஈஸி பட் இட் இஸ் பாசிபிள். உங்கள் டிசைர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்களாக்கா, அடுத்த லெவலில் போயிட்டீங்களாக்கா, ஒர்க் சஸ்டெயின் த பிஹேவியர் சேஞ்ச். அப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒர்க் சஸ்டெயினாக்கா கண்டினியூஸ்லி நீங்கள் MDRT செய்யறதுக்கு என்னத்தை ஒர்க் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்களாக்கா ரொம்ப பேர் வந்து MDRT செய்வாங்க, 1 வருஷம் செய்வாங்க, 2 வருஷம் செய்வாங்க, 3 வருஷம் போயிடுவாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அந்த மேலே லெவலுக்கு போனதுமே இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த ஹேபிட், யோர் ஹேபிட் மஸ்ட் பி ரைட், லேர்னிங் ஹேபிட். அங்கே போய் சேர்ந்த கூட வி கேனாட் திங்க் ஐ நோ எவ்ரி திங், யூ மஸ்ட் கோ பேக் டு டவுன் டு லேர்ன் அகெயின். அதுதான் நாங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆகையினால ஒர்க்ஸ் டு சஸ்டெயின் யோர் பிஹேவியர் சேஞ்ச், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் போய்ட்டு மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனாக்கா நம்ம டவுன் ஆயிடுவோம். ஓகேங்களா? அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோர் லேர்னிங் attitude இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோ பேக் டு த கிரவுண்ட், லேர்ன் வாட் எவர் திங்ஸ் நியூ ஐடியாஸ். அண்ட் த ஐடியாஸ் யூ கேன் சேஞ்ச் ஃபார் த நியூ ஜெனரேஷன், எஸ்பெஷலி நவ் டேஸ். நான் வந்து நியூ ஜெனரேஷன்ன்றது ரொம்ப ஐடியாஸ் பழகிக்குவேன். ஐ லேர்ன் ஃப்ரம் தெம். லேர்னிங் attitude, that's very important for you to sustain your MDRT mentality. அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அடுத்து பார்த்தீங்களாக்கா, இது ஒரு சிம்பிள் ஒரு சேல்ஸ் ஐடியா. ஐ வாண்ட் யூ ஆல் கோ டாக் டு த பீப்புள். இது முக்கியமான ஐடியா. ஐ லவ் திஸ் ஐடியா. ஐ வில் அட்வைஸ் மை பீப்புள் அண்ட் ஆல்சோ அட்வைஸ் மை கஸ்டமர் பேஸ், my agents, my financial planners to go and talk to the people about this sales idea. What I said, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களோட மைண்ட் செட் பார்த்தீங்களாக்கா என்ன நடக்கும்னாக்கா, நம்ம $1 million ரிங்கெட் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க, $1 million வச்சுருக்கோம். நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னாக்கா, அதோட 500,000 பிரித்து கொடுப்போம்.
ஓகேங்களா? அந்த நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு 250 250 250ன்னு பிரித்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இட் இஸ் அ டைம் ஃபார் us டு லேர்ன் ஃப்ரம் அதர் பீப்பிள், அதர் ரேசஸ். மற்றவங்கள்ட்ட நம்ம பழக வேண்டியது இருக்குது. வெஸ்டர்ன் கிராண்ட்பா என்ன செய்வார்னாக்கா, அவருக்கு 1 மில்லியன் இருக்கு வச்சுங்க. அந்த 1 மில்லியன் அவர் என்ன செய்கிறாருனாக்கா, சிம்பிள் சேல்ஸ் ஐடியா நீங்கள் கேட்சப் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் செஞ்சீங்களாக்கா, வி வில் சேஞ்ச் என்டையர் ஆஃப் அவர் சொசைட்டி. நம்ம ஜெனரேஷன் நம்ம மாற்றுறோம். நம்ம ஜெனரேஷனை மாற்றுறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம். வி மேக் த டிஃப்ரென்ஸ். வி மேக் த டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன செய்றீங்கனாக்கா, என்ன சொல்லி கொடுக்கணுனாக்கா, அந்த பிள்ளைங்கிட்ட போயிட்டு 1 மில்லியன் இருக்குங்களா, இட் இஸ் வெரி குட். என்ன செய்யுங்கனாக்கா, 700,000 எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். தட் மீன்ஸ் 70% ஆஃப் யுவர் இன்கம் யூ ஸ்பெண்ட். 70% எடுத்து செலவு பண்ணுங்கள். பேலன்ஸ் 30% இருக்குங்களே, அதை எடுத்து என்ன செய்யுங்கனாக்கா, யூ பை இன்சூரன்ஸ். சிம்பிள் ஐடியா, கிவ் ஆல் சிம்பிள் ஐடியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 70% எடுத்து பாருங்க. 1 மில்லியன் வந்து 70% யூ ஸ்பெண்ட். யூ நீட் டு டீச் அவர் இந்தியன்ஸ் என்ன செய்யணுன்ட்டு. ஐ லவ் டு டூ திஸ் அண்ட் ஐ டோல் மை ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் டு டீச் ஆல்சோ. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா, 1 மில்லியன் வச்சுருந்தீங்கனாக்கா 70% தட் மீன்ஸ் 700,000 நீங்கள் செலவு பண்ணுங்க. பேலன்ஸ் 30% எடுத்து என்ன செய்யுங்கனாக்கா, பை இன்சூரன்ஸ். 1 மில்லியன். அப்போ அவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, அதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க 700,000 இறந்து போயிட்ட பின்னால அந்த 1 மில்லியன் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சேருது. கிளியர்? ஞாபகம் வச்சுங்க. 1 மில்லியனில் 30% எடுத்து இன்சூரன்ஸ் வாங்குங்க. 70% நீங்கள் செலவு பண்ணுங்கள், 700,000. ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்களா, அவங்க இறந்து போன காலகட்டத்தில் அந்த 2 மில்லியன் வந்து 2 பிள்ளைங்களுக்கு வருது. த மில்லியன்ஸ் ஆர் ஸ்டில் மெயின்டைன்ட். ஓகே. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கனாக்கா, 30% எடுத்து இன்சூரன்ஸ் 1 மில்லியன் வாங்கிட்டு பேலன்ஸ் 70% இருக்குங்களே, செலவு பண்ணுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுபவிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சம்பாரிச்ச காசை நீங்கள் அனுபவிக்காமல் இறந்து போயிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தமாக்கா அந்த வேல்யூ தெரியாமல் போயிடும். அப்போ என்ன நடக்குதுனாக்க, இந்த மில்லியன்ஸ் வந்து கண்டினியூஸ்லி போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஐ வில் டெல் மை பீப்புள் ஐம் டூயிங் தீஸ் திங்ஸ். எல்லாத்தையும் நான் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். திஸ் மை ஒன் ஆஃப் த சேல்ஸ் மெத்தட். ஐம் டூயிங் வெரி குட் இன் திஸ் மெத்தட். நோவிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் அப்ளை. வில்லிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் டூ. அதனால தயவு செஞ்சு இந்த ஐடியா போய்ட்டு யூஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் ஐடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எம்டி எடுத்துக்கு நீங்கள் பெரிய பெரிய கேஸ்லாம் க்ளோஸ் பண்ணலாம். மில்லியனோட கேசஸ் க்ளோஸ் பண்ணலாம். என்னோட கேசஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஐ சோல்ட் so many $1 million பாலிசிஸ் டு அவர் இந்தியன் ரேசஸ். so many $1 million பாலிசிஸ் நான் இந்தியன்ஸில் விற்றுருக்கேன். ஓகேங்களா? அப்போ இறந்து போகிற காலகட்டத்தில் அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் மில்லியன் கொண்டு கொடுக்க போகிறீங்க. யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப். அடுத்து இன்னொரு சேல்ஸ் ஐடியா கிவ் யூ ஆல். as we live longer, proper planning becomes the key to happiness. as we live longer, நம்ம ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ்ந்தால் ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் பிளானிங் நம்மளுக்கு வேணும். ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து நம்மளுக்கு காசு தேவைப்படுது. ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு வந்து கண்டிப்பாக காசு தேவை. பிடிச்சிருக்கோ இல்லையோ வயசாகிற காலகட்டத்தில் நம்மளுக்கு காசு தேவை. அப்போ என்ன செய்யணுனாக்கா, டு லீவ் லாங்கர் ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் பிளானிங் செஞ்சுக்குங்க. சேவிங் யோர் மணி. எனி ஒரு பாலிசி யூ கேன் கம்பேர் யோர் பாலிசி 6% கிடைக்குது, 7% கிடைக்குதுன்னு. ஐ டெல் யூ இட்ஸ் த சிஸ்டமேட்டிக் சேவிங் ஃபார் யூ. இட்ஸ் சிஸ்டமேட்டிக் சேவிங் ஃபார் யூ வென் யூ கெட் ஓல்ட் ஏஜ். அப்போ யாரும் எங்கிட்ட சொன்னாங்களாக்கா, நான் இவ்வளோ சேர்த்துக்கிட்டு இருக்கேன், எட்லீஸ்ட் யூ கோட் கான்சிஸ்டன்ட் சேவிங் இயர். இ சேஃப் வித் திஸ். கான்சிஸ்டன்ட் சேவிங் நம்ம கொடுக்குறோம். லாங் டேர்ம் வயசாக போகிற காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சேவிங் காசு இருக்குது. இதையும் நான் சொல்லுவேன். அடுத்து எம்டிஆர்டின்றது வந்து வெறித்தனம். யூ வாண்ட் டு டூ எம்டிஆர்டி, not everyone can do MDRT, but everyone can possible want to do MDRT means definitely you can do MDRT. MDRT ன்றது வந்து ஒரு வெறித்தனம். I must go all out, I want to do MDRT. அந்த வெறி உங்களுக்கு இருக்கணும். வெறித்தனம் என்பது தமிழ் அழகான ஒரு வார்த்தை. என்னதான் அறிவும் ஆற்றலும் இருந்தாலும், எவ்வளவுதான் அற்புதமான வாய்ப்புகள் கொட்டி கிடைத்தாலும், கடமைகளும் தேவைகளும் கட்டுக்கடங்காமல் பயமுறுத்தினாலும், சோதனைகளும் பின்னடைவுகளும் துரத்தினாலும், தொழிலிலும் இலக்கிலும் ஒரு வெறித்தனம் இருந்தால் மட்டுமே இப்போட்டியில் உலகை வெல்ல முடியும். இந்த போட்டியில் வெறியை வெல்ல முடியும்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெறித்தனம் இருக்கணும். எம்டிஆர்டின்றது வெறித்தனம். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், ஓவர்சீஸ் குவாலிஃபை ஆகலாம். ஆனால் எம்டிஆர்டி ஆகிட்டு கான்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி, லைஃப் மெம்பர் ஆஃப் எம்டிஆர்டி, ஓனரோல் ஆஃப் எம்டிஆர்டி, ஆஃப்டர் செஞ்சுரி ஆஃப் எம்டிஆர்டி போகிறீங்கனாக்கா அதுக்கு உங்களுக்கு வெறித்தனம் இருக்கணும். வெறித்தனம் இல்லாமல் எம்டிஆர்டி லாங் டேர்மில் செய்ய முடியாது. அந்த வெறித்தனம் வந்து உங்களுக்கு பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன் அண்ட் அவுட் மஸ்ட் பர்ன் இன் அண்ட் அவுட். அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும். அதனால எம்டிஆர்டின்றது வந்து ஒரு நாளில் சாதிக்க வருதில்லை, தொடர்ந்தாப்புல சாதிப்பு. ஆக
நல்லா கேட்டுங்க, என்னதான் அறிவும் ஆற்றலும் இருந்தாலும், எவ்வளவுதான் அற்புதமான வாய்ப்புகள் கொட்டி கிடந்தாலும், கடமைகளும் தேவைகளும் கட்டுக்கடங்காமல் பயமுறுத்தினாலும், சோதனைகளும் பின்னடைவுகளும் துரத்தினாலும், தொழிலும் இலக்கிலும் ஒரு வெறித்தனம் இருந்தால் மட்டுமே இந்த போட்டியை உங்களால் வெல்ல முடியும். அந்த வெறித்தனம் இருந்தால் தான் நீங்கள் எம்டிஆர்டியை சாதிக்க முடியும். அடுத்து பாருங்கள், ஹேண்டிலிங் அப்ஜெக்ஷன்ஸ். நானும் உங்கள் மாதிரி தான், ஐ ஆல்சோ ஹேண்டிலிங் அப்ஜெக்ஷன். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் இப்போதைக்கு கேட்டிங்களாக்கா, மோஸ்ட்லி ஆளுங்க என்ன கேட்குறாங்க, கேன் யூ கிவ் மீ த கொட்டேஷன்ஸ். கொட்டேஷன் வந்து கொடுக்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன் என் கஸ்டமர்ஸ்க்கு. பிகாஸ் கொட்டேஷன் படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தான் தெரியும். இது வந்து பெடமிக் ஏரியா. இந்த காலகட்டத்தில் கோவிட் வந்து இறந்து போயிட்டு இருக்கு. அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தாலும் அந்த கொட்டேஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. இறந்து போன காலத்தில் அந்த கொட்டேஷனுக்கு கம்பெனி காசு கொடுக்க போகிறதில்ல. யூஸ்வலி ஐ ஒன்ட் கிவ் கொட்டேஷன் டு தி பீப்புள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை கேட்டிங்களாக்கா, ஒருத்தர் இறந்து போகிறாரு, அந்த பிள்ளைங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு என்ன எவ்வளோ பாலிசி வச்சு. அங்கே பார்த்தா கொட்டேஷன் தான் நிறைஞ்சு போயிருக்கே தவிர பாலிசி இல்லை. அதனால anyone ask you for quotations, கொட்டேஷன் கொடுக்காது. கெட் அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பாயின்மெண்ட் எடுங்க. இப்போதைக்கு வந்து ராங் டைமிங், COVID-19 இருக்கிறது, நீங்கள் ஜூமில் கூட செய்யலாம். ஓகே கைஸ், ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் அ மெசிவ் ஆக்ஷன், தென் ஒன்லி கேன் பி அச்சீவ் அவர் MDRTs. அடுத்து பார்த்தீங்களா, ஸ்டீவன் கோவி சொல்லுவார் 7 habits of highly effective peopleன்னு சொல்லுவார். ஸ்டீவன் கோவியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக். பட் வாட் ஐ வில் டெல் யூ டுடே, த ரூல் டு பி MDRT, நான் 8 ரூல்ஸ் கொடுக்குறேன் டு பி a consistent MDRT. ஸ்டீவன் கோவி புக்கில் என்ன சொல்கிறாங்க, த 7 habits of highly effective people பற்றி பேசுகிறாங்க. I'm going to talk to you all today about 8 rules of to be maintain MDRT. First, you must focus on the important. What are the things you need to focus? Focus in the important things. அப்போ in and out everyday daily activities இருக்கிறப்போது உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா, what you are focused on to be MDRT. ஓகேங்களா? நெக்ஸ்ட், த செகண்ட் பார்த்தீங்களாக்கா, ரெஸ்ட் when you are tired. You are MDRT. I'm going for MDRT. I'm doing MDRT. There's sometimes you need to be rest. அப்போ என்ன செய்யணாக்கா, ரெஸ்ட் when you are tired. You cannot work like a bull sometimes. You need to rest. அடுத்து பார்த்தீங்களாக்கா, திங்ஸ் தட் லிமிட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. உங்கள் ப்ரொடக்டிவிட்டி என்னென்ன லிமிட் பண்ணது லீஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். மூணாவது ஹேபிட், திங்ஸ் தட் லிமிட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. நாலாவது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, டேப் டு பி இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, யூ வாண்ட் டு பி அச்சீவ் MDRT ரைட், யூ வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட் MDRT ரைட், டேப் இன்டு யுவர் இன்ஸ்பிரேஷன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுது முதல் கண்டுபிடிங்க. பிஸ்னஸ் இன்ஸ்பயர் பண்ணுதா, ஃபாலோ த ரூல்ஸ். அப்போ எது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் அசஸபிள். தட் மீன்ஸ் எஸ் அ இன்சூரன்ஸ் ஃபைனான்ஷியல் பிளானை, டோன்ட் லெட் த பீப்புள் திங்க் யூ ஆர் டூ ஃப்ரீ. Don't let people think you are too free. You must understand, don't make yourself too easy to accessible. அப்போ they must understand you are very busy guy. What is important, you will do it. அடுத்து பார்த்தீங்களாக்கா, make the best of every minute. Make the best of every minute. MDRT ப்ரொடியூசர்ஸ் கண்டினியூஸ்லி இருக்கணும்னாக்கா, எவ்ரி டே யூ மஸ்ட் நோ டெய்லி பிளானிங் வச்சுருக்கணும். திங்ஸ் டு டூன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு எவ்ரி டே நீட் டு லீஸ் டவுன் கைஸ். அப்போ தான் வந்து மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி மினிட்ஸ். அடுத்து பார்த்தீங்களா, செட் டைம் லைன்ஸ். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் யூ மஸ்ட் ஹேவ் அ டைம் லைன். இத்தனை மினிட், இத்தனை ஹவர்ஸில் இந்த வேலையை முடிக்கப்படுறேன்னு டைம் பிரேம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். செட் டைம் லைன். அடுத்து பார்த்தீங்களாக்கா, அவுட் சோர்ஸ். எந்தெந்த வேலைகள் வந்து உங்களால் டெலிகேட் பண்ண முடியுதோ டெலிகேட் பண்ணிடுங்க. யூ கேன் பி ஆல் ரவுண்டர். திஸ் அ செர்டன் டைம் நீட் டு டெலிகேட் யோர் ஜாப் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிகேட் பண்ணிடுங்க. அடுத்து ஆட்டோமேட் அவுட் சோர்ஸ். அவுட் சோர்ஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன லாபங்கள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அவுட் சோர்ஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்களாக்கா, யூ மஸ்ட் பி என்டர்பிரினர் திங்கிங் சொல்லுவாங்க MDRTக்கு. யூ மஸ்ட் பி என்டர்பிரினர் திங்கிங். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரனாக்கா, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு MDRT நீங்கள் செய்யணுன்னாக்கா வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து உங்களோட தன்னம்பிக்கை. உங்கள் தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்குதோ அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிச்சு கொண்டு போய்கிட்டே இருப்பான். காரணங்கள் சொல்ல மாட்டான். அப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள், இது வந்து ஒரு புல்லை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி கோயிங் ஃபார் MDRT. ஒரு புல் மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் உங்களுக்கு வருது, என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், கோ த்ரூ இட். ஃபைட் பண்ணி தாண்டி போங்க. உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருது,
எம்டிஆர்டி கோல் வந்து எம்டிஆர்டி ஸோ ஹை கோல் யூ கோயிங் வெரி ஸ்ட்ராங். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் வரப்போ என்ன செய்யணும்னாக்கா கோ த்ரூ இட். தட் மீன்ஸ் நீங்கள் தாண்டி போகணும். நெக்ஸ்ட் ஐ கிவ் 5 ஐடியாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்க்கா கோ அரவுண்ட் இட். நீங்கள் சுற்றிக்கிட்டு போகணும். இது கூட ஃபேஸ் பண்ண முடியலனாக்கா ஃபைண்ட் த மெசிவ் ஆக்ஷன், கோ another way, கோ அரவுண்ட் இட். அடுத்த பாதையில் நீங்கள் போக பார்க்கணும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்களா, மூணாவது மெத்தட் யூ ஆர் கோயிங் ஆல் த வே டு அச்சீவ் யுவர் கோல். சேலஞ்சஸ் வருது, கோ another way. that means you must U-turn, find other way to go out. ஓகேங்களா? you must be U-turn, find other way. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் doing the same thing we cannot accepting same results. remember this, when you do the same thing you going to get the same results. ஆகையினால என்ன செய்யணும்னாக்கா you must U-turn back பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்ட்டு அடுத்து இன்னொரு சேலஞ்சஸ்னாக்கா இந்த புல் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது உங்கள்கிட்ட. யூ நீட் டு க்ராஸ் இட், கோ அபவ் இட். அதை தாண்டி போகிறதுக்கு ரெடியாக இருங்க. அதை தாண்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். இந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மெத்தட் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கடைசி மெத்தட் என்ன செய்வீங்கன்னாக்கா கடைசி மெத்தட் remember this, go and fight for it. You want to achieve your goal, nothing can stop you. There's one time I was MC for more than 360 days. I was involved in an accident. I was MC for 356 days. I still continue my MDRT. I never give up. I look for the opportunities. Imagine, guy, I was MC for more than 350 days. I was involved in an accident. That year also, I still closed more than 100 cases and achieved my MDRT. Again, any one time, உங்கள் தன்னம்பிக்கை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இண்டஸ்ட்ரியில். தன்னம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்கள் கோல் எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். there will be no excuses. சொன்னோம்னா நம்ம சாதிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்களாக்கா நம்ம இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். டாக் த ரைட் திங் டு த ரைட் பீப்புள் இன் த ரைட் டைம். டாக் த ரைட் திங் டு த ரைட் பீப்புள் இன் த ரைட் டைம். அப்போ நம்ம பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்களாக்கா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம ப்ரைமரி டாஸ்க்கே பார்த்தீங்களாக்கா இன்சூரன்ஸ் சேல்ஸ். தட் மீன்ஸ் யூ மீட்டிங் பீப்புள். ஆம், மக்களை சந்திப்பது இன்சூரன்ஸ் விற்பனை துறையை சார்ந்தவர்கள் முக்கியமான பணி. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவெல்லாம் அதுக்கு பின்னால் தான். மக்களை வந்து நம்ம மீட் பண்ணுறது, யூ மஸ்ட் மீட் பீப்புள். விற்பனை துறையில் வந்து முக்கியமான பணி வந்து மக்களை நம்ம பார்க்குறது. பிகாஸ் இந்த ஹியூமன் பிஸ்னஸ், வி ஆர் இந்த ஹியூமன் பிஸ்னஸ். இது வந்து நீங்கள் வந்து எனி ஒன் டைம் எவ்ரி டே யூ நீட் டு see people. அப்போ உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் வந்து நான் சொன்னால மெசிவ் ஆக்ஷன் முதல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் வந்து எவ்ரிடே இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஐ நீட் அரௌண்ட் 100 cases to achieve my MDRT every year. I need 100 cases to achieve my MDRT every year. ஆனால் யாரை சந்திப்பது, எதற்காக சந்திப்பது, எப்படி சந்திப்பது, எங்கு சந்திப்பது, இதில் தான் முக்கிய காரணங்களாக இருக்கணும். ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். யாரை சந்திப்பது, எதற்காக சந்திப்பது, எப்படி சந்திப்பது, எங்கு சந்திப்பது, இதில் வந்து நீங்கள் ஃபைண்ட் த பிளேஸ். இதுதான் முக்கியமான தத்துவம். ஆகையினால MDRT நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு போகிறீங்கனாக்கா யாரை சந்திக்கிறேன்னு தெரியணும். அதுக்கு எதற்காக சந்திக்கிறீங்க தெரியும். ஐ யூ கோயிங் டு டாக் டு தெம் அபவுட் ஹியூமன் லைஃப் பிளானிங், அல்லது எப்படி சந்திக்க போகிறீங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சந்திக்க போகிறீங்க, எந்த மாதிரி எங்கில் நீங்கள் உட்காந்து ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண போகிறீங்க, அடுத்து எந்த இடத்த லொக்கேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அடுத்து பார்த்தீங்களா தெளிவும் நிபுணத்துவம் இருந்தால் மட்டுமே அது பயனுள்ளதாக இருவருக்கும் அமையும். என்ன சொல்ல வரோம்னாக்கா, நீங்கள் பேச போகிறது தெளிவாக இருக்கும். நீங்கள் என்ன பேச போகிறீங்க ப்ராஸ்பெக்ட் கிட்ட. அடுத்து நிபுணத்துவம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஃபைனான்ஷியல் பிளானிங் படி உங்கள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஆக தெளிவும் நிபுணத்துவம் இருந்தால் மட்டுமே அது பயனுள்ளதாக இருவருக்கும் அமையும். இல்லைனாக்கா நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. யூ மஸ்ட் டீட் த பெஸ்ட் வென் யுவர் அப்பாயின்மெண்ட்ஸ் எனி ஒன் டைம். ஆகினா ஞாபகம் வச்சுங்க, மீட்டிங் பீப்புள் இஸ் த ப்ரைமரி டாஸ்க் ஆஃப் MDRT சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ எவ்ரிடே இன் அண்ட் அவுட் யூ மஸ்ட் லவ் டு மீட் பீப்புள். அப்போ தான் நீங்கள் MDRT செய்ய முடியும். இஃப் யூ டோன்ட் லைக் டு மீட் பீப்புள் யூ கேனாட் டு MDRT. யூ மஸ்ட் லவ் டு மீட் பீப்புள். டாக் டு தெம் வாட் தே வாண்ட். அவங்க ஃபியூச்சர் ஐடியா கேளுங்க, ஃபியூச்சர் ட்ரீம் என்னன்னு கேளுங்க, அவங்க ட்ரீம் என்னன்னு கேட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் கோல், அவங்க கோலையும் அவங்க கோலை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. யூ மஸ்ட் லவ் டு see people. லவ் டு see people. இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் MDRTs. அடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் கேட்போம். கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு.
தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலை வீரத்திற்கு குஞ்சென்று முப்பென்று உண்டோ? தத்தீர தத்தீர தித்தித்தோம். இதில் என்ன சொல்ல வரோம்னாக்கா, ஒரு தீப்பொறி, சின்ன ஒரு தீப்பொறி ஒரு காட்டில் போட்டிங்கனாக்கா அது தீயை அழிச்சிரும். இந்த தீன்றது அந்த காட்டையை அழிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி தீப்பொறி உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் எம்டிஆர்டி செய்ய முடியும். அந்த மாதிரி தீப்பொறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருந்தால் மட்டுமே நீங்கள் எம்டிஆர்டி செய்ய முடியும். அந்த மாதிரி தீப்பொறி பொறிந்து தள்ளி கொண்டிருந்தால்தான் நீங்கள் எம்டிஆர்டி செய்ய முடியும். வீழ்வது தவறல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பது தான் தவறு. லெட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ வி வேக் அப் அண்ட் டூ எம்டிஆர்டி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.